சில பேர் எனக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுவாங்க, மார்னிங் போக சொன்னாங்க. சில பேர் ஆஃப்டர்நூன் போக சொன்னாங்க. பட் எனக்கு ஆஃப்டர்நூன் தான் டைம் கிடச்சிது. அந்த மார்னிங் போக சொன்னவங்க கோச்சிக்காதீங்க, எனக்கு அப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டயம் கஃபே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா நொலம்பூர், அதாவது அம்பத்தூர் அண்ட் நொலம்பூருக்கு பிட்வீனில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து செகண்ட் டைம் வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாகி டோட்டலாக காலி ஆகிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் செகண்ட் டைம் வர காரணம் ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக செகண்ட் டைம் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம். ஃபுட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு அத்தன்டிக்கான கேரளா ஃபுட் நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டதுலாம். ஸோ அன்றைக்கி என்ன சாப்பிட்டோமோ அதே ஃபுட் தான் அகைன் வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க இந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இவங்ககிட்ட நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், அன்றைக்கி மாதிரியே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் மீன் பொளிச்சது, பரோட்டா, இது வந்து என்னோடய ஃபேவரட்டான வந்து பீஃப் சுக்கா, அண்ட் வந்து இது சிக்கன் 65 மேலே பாருங்கள் எவ்வளோ புண்டு போட்டிருக்கேன், இது ஸ்பெஷல் நான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அண்ட் சில்லி பீஃபு, கூட வந்து அப்பளம். இந்த அப்பளம் எதுக்குலாம் கேட்குறீங்க, நினைப்பீங்க இந்த அப்பளம் எதுக்கு அப்படின்னு. பிரியாணி ஒரு சாப்பிட்றதுக்கு இவங்க அப்பளம் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்றோம். அன்றைக்கி சாப்பிட்டதுலேயே வந்து இது மட்டும் தான் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் மட்டும், ஃப்ரைட் ரைஸ் சில்லி பீஃப் சாப்பிட்லான்னு தான் அவரே கொடுத்தாரு, சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸும் சில்லி பீஃபும் வச்சு சாப்பிடுவோம், பரோட்டா சாப்பிடுவோம் போகலாம். அண்ட் இவங்களோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இந்த பழைய ஹோட்டல்லாம் இருக்கும்ல, இந்த கட்டை சேர், கட்டை டேபிள் இருக்கும், இந்த மாதிரி செங்கல் வச்ச மாதிரி வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்க. முதல்ல செங்கலே வச்சுருப்பாங்க, ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் இருக்கும். அண்ட் மெயினாக அவங்களோட தண்ணி பற்றி சொல்லி ஆகணும். தண்ணி பார்த்தீங்களா, இது ஜூஸ் இல்லை, இது ஆக்சுவலி தண்ணி. இது வந்து அவங்க ஒரு மூலிகை தண்ணி மாதிரி கொடுக்குறாங்க, கண்ணாடி கிளாஸில். கேரளாவில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ஸ்டைல்லே வந்து நம்ம சென்னையில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஆடிடுச்சு, ரொம்ப நேரமாக எடுக்க ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சில்லி பீஃபை போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் சில்லி பீஃப் போட்டு பீஃப் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், அன்றைக்கி பரோட்டாவோட சாப்பிட்றோம். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் பீஃப் வந்து அடிப்பொலி. அதே மாதிரி தாங்க இதில் மெயினாக திரும்ப மாவு கலக்க மாட்டாங்க அவங்க. சில்லி பீஃபில் வந்து மாவு கலப்பாங்க இல்லையா, மாவுலாம் கலக்காமல் அப்படியே இந்த ராவான லைட்டாக மாவு, ரொம்ப மாவு லைட் மாவு ராவாக அப்படியே தெரியும் உங்களுக்கு. கறி தெரியும், மாவே தெரியாது, அந்த மாதிரி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸோட நான் இது கலந்து சாப்பிட்லான்னு தான் வாங்கினேன். பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் இது அன்றைக்கி சாப்பிட்டா மாதிரி இருக்கான்னு ட்ரை பண்ணுறது தான் வாங்கினோம். அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பரோட்டா போகும். பரோட்டாவும் ஃபேவரட்டான பீஃப் சுக்காவும். இந்த பீஃப் சுக்காவில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேங்காய் போட்டிருக்காங்க. சரிங்களா, பெரிய பெரிய தேங்காய் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போட்டிருக்காங்க. அண்டு கருவேப்பிலை, நிறைய பூண்டு பாருங்கள். இது ஸ்மெல் எனக்கு பயங்கரமாக அடிக்குது. கறி சாஃப்ட் பாருங்கள், இது பாருங்கள் பார்த்தீங்களா, 2 விரல் வச்சு பிக்கிற அளவுக்கு வந்து கறி வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அண்ட் பரோட்டா, இவ்வளோ பெரிய பரோட்டா. ஸோ இந்த பரோட்டா அப்படியே பிக்கலாம், இந்த பாருங்கள், அவ்வளோதான். ப்ரெஷரே போட வேணாம், அப்படியே வருது பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஜாலியாக இருக்கும் அது பிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் பீஃப் சுக்கா போட்டு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து அப்படியே மூக்கில் ஏறுதுங்க, அப்படியே வாயிலேருந்து அப்படியே எச்ச வருது. சாப்பிடுவோம். அண்ட் ஜீரகமும் போட்டிருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். சாப்பிடுவோம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தனியாக தெரியுது. பரோட்டா சாப்பிடுவோம், அப்படியே ஜூஸியாக வருது நம்ம அச்சீவ் பண்ணும்போது. ஐ லவ் திஸ் பீஃப். ஸ்பெஷலாக நான் இதுக்காகவே வந்தேண்ணா. ஏன்னா வந்து நம்ம அன்றைக்கி வீடியோ எடுத்துலாம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அகைன் இது காமிச்சா அவங்க இதுக்காகவே நீங்கள் வரலாம். நீங்கள் பீஃப் லவர்ஸ்னால் கண்டிப்பாக வரலாம். அதுவும் மெயின் மேட்டரும் இருக்குது, ஐரா மீன் பொரிச்சதெல்லாம் இருக்குது. அதுவும் நான் சாப்பிட்டுக்க மாட்டேன். பீஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே சாஃப்டாக இருக்குங்க.
அதுவும் அந்த கருவேப்பிலை அதில் இருக்க பூண்டுலாம் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் அப்படியே தூக்கி கொடுக்குது. அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் அதிகமாக போகுது. இந்த மாதிரி சில்லி பீஃப் வந்து இந்த மாதிரி பீஃப் ஸ்டிக் வந்து சென்னையில் வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் கிடைக்கல எங்குமே. நான் இவ்வளோ நாளாக வ்ளாக் பண்ணுறதுல போகுது. அதே மாதிரி சில்லி பீஃபும் மீனில் வந்து லெமன் போட்டுக்குவோம். அதாவது மேலே மசாலா பாருங்கள், இவ்வளோ மசாலா போட்டுருக்கேன் பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மசாலா வச்சே சாப்பிட்லாங்க. மசாலா பாருங்கள், எவ்வளோ பூண்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வருதா இருக்கா? இது என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து வாயில் போட்டுருவோம். மசாலா நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கல. சூப்பர், நல்லா டேஸ்டியாக இருக்குது. மசாலா தான் மேட்ரு. அவங்க போட்டு மசாலா இல்லை, அவங்க ஊர் மசாலா போடுறது அடிப்பொலியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து கேரளா சாப்பாடு கூட சாப்பிடலாம். இந்த குண்டு குண்டு அரிசி இருக்கும்ல, அது கூட இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூட அது மட்டை அரிசி, அது அவங்க ஊர்லேருந்தே வருதான். அது எப்படி எனக்கு தெரியும்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டிக்கல் வந்து தினகரனில் வந்திருக்கு. நாங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் தினகரில் வந்திருக்கு. இதில் வந்து அவர் சாரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஓனர். அஜய் இவர் பேர். இவர் போட்டிருக்காங்க. இதில் தான் போட்டிருந்தது. இவர் சொன்னார் இந்த மாதிரி இதுக்குன்னான அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்தே வர வைக்கிறாங்க, மட்டை அரிசி. ஸோ அதில் சமைச்சா தான் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த டேஸ்ட் அத்தன்டிக்காக கிடைக்குன்றதாக அங்கேருந்து வர வைக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போகலாமா? பாருங்கள், லெக் பீஸோட மசாலா லெக் பீஸோட கொடுத்துருக்காங்க. லெக் பீஸ் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா டெண்டராக இருக்கா. பிரியாணி செம்ம சூடாக இருக்குது. இது கூட வந்து இவங்க 2 பீஸ் கொடுக்குறாங்க. உள்ளே வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். பிரியாணி கீழே தான் மசாலா ஒழிச்சு வச்சுருக்காங்க இவங்க, சரியா? கீழே மசாலா இருக்குது. அந்த மசாலாவை எடுத்துகிட்டு அந்த பீஸை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட மெயினாக அப்பளம். இந்த அப்பளம் தான் மேட்ரு. இந்த அப்பளத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மசாலா இருக்குல்லையா, அந்த மசாலாவோட நல்லா பிசைஞ்சணும். கறி எடுத்துகிட்டு எனக்கு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. வர்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்களான்னு தெரில, நீங்கள் கேட்டுக்குங்க. வரும்போதே எனக்கு லெக் பீஸோடு கொடுங்கண்ணே. வச்சுட்டு இந்த அப்பளத்தை அப்படியே போட்டு இந்த மாதிரி உடைச்சி நல்லா பிசைஞ்சு, இது உடைக்கும் போதே எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி உடைச்சி சாப்பிடல, அப்புறம் ஓரமாக வச்சுருக்காங்களா, எதுக்குறா வச்சுருக்காங்க அப்புறம்னு பார்த்தா அதுக்கப்புறம் தெரியும் இந்த மாதிரி பிரியாணி கூட பிசைஞ்சு சாப்பிட்றது தான். சாப்பிடுவோமா? அப்புறம் அந்த மசாலா மிசைஞ்சு உள்ள போகும்போது அடிப்பொலி. அப்படி கேளாக்கிற மாதிரி பேசுகிறேன்னா எல்லாம் டேஸ்ட்டு பிரியாணி. இது வந்து நெய் சோறுன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடையாது. இந்த மட்டன் மந்தி இருக்குல்ல, மந்தியில் கொடுப்பாங்கல்ல, அந்த ரைஸு ப்ளஸ் அது கூட வந்து இந்த குக் பண்ண சிக்கனு அரை மாதிரி இருக்குது. செம்ம தரமான ஃபுட்டு. சிக்கன் 65 ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இவங்க சிக்கன் 65லையும் நல்லா வந்து பொரிச்ச பூண்டு, மெயினாக பொரிச்ச பூண்டு, கருவேப்பிலை நிறைய பாருங்க, பத்தையெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த பூண்டோடலாம் சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு இது போல் இருக்குது, இன்டென்ஷன் போல் இருக்குது. நம்ம ஏன் அவங்க இன்டென்ஷனை கெடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு சிக்கன் 65 பெரிய பீஸாக எடுத்து வச்சு இந்த மாதிரி உடைப்போம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா லேயர் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் இறங்கிருக்கு, அப்படியே ஜூஸியாக வருது. ஸோ அது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வச்சு அப்படியே அடிப்போம். போமா? என்னடா வந்துட்டு போகிறான், அவனு வந்து பூண்டை காட்டலான்னு பார்த்தியா? சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும், பார்த்துக்கோ. கருவேப்பிலை வச்சு பூண்டை வச்சு 2 அழகாக பேச வைக்கிறான். டக்குன்னு கிட்ட வராந்து வர போகிறான். ஓகே, சாப்பிடுவோமா? ஓ வா வா, அதான் கருவேப்பிலை சிக்கன் மசாலா பூண்டு மூணுமே ரெண்டாவது பைட்லேயே அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சா, அப்படியே ஹை ஆகிடுச்சு. வேற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அத்தன்டிக்கான ஃபுட்டுங்க. நீங்கள் ஒரு ஃபுட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். ஸோ பாருங்கள், க்ரௌடும் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ போக வருவாங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம், க்ரௌட் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ க்ரௌட் வரும்போது உங்களுக்குலாம் காமிக்கலான்னு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம்.
அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பம் அந்த மாதிரி ஐட்டமாக கேரளா பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங்கில் டின்னர் இருக்குது, கேரளா டின்னர். ஸோ நீங்கள் ஈவினிங் வரலாம், மார்னிங் வரலாம், நைட் வரலாம். ஸோ 3 டைமும் வந்து இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனி டைம் யூ கேன் கம். அண்ட் வந்து ஓனர் காமிச்சிடணும் சொல்லி அவங்க ஓனரை காமிக்கலாம் கூப்பிட்டு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து இவர் தான் அவங்களோட பேர் அஜய் சார். அன்றைக்கி நான் சாப்பிட்டேன் சார், அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் செகண்ட் டைம் வந்து நல்லது. ஆனால் செகண்ட் டைம் இந்த பிரியாணி இருக்கட்டும், மீன் பொழிச்சது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடிப்பொலி. உங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்லலாம். எப்படி சார் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க டேஸ்ட்டு? நம்ம ஒரே ஷெஃப், எல்லாம் செய்கிறது பழைய ஆள் தான், ஆள் மாத்திரம் கிடையாது. யார் நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. உள்ள என் பிரதர் வந்து இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. பிரதரும் நீங்களும் செஞ்சு சரி? ஆமாம், ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க. இங்கே இருக்க எல்லாமே பழைய ஆளும் தான், புது ஆளும் கிடையாது. செய்கிறது எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. அது ஷெஃப் கிடையாது, மாறுறது கிடையாது. எல்லாமே ஒரே ஷெஃப் தான். நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு கூப்பிடல. இப்போ நான் கூப்பிட்டேன்னா எல்லா ஹோட்டல்லையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டைம் கொஞ்சம் மாறும், கூட குறையும். அன்றைக்கி நான் என்ன மாதிரி சாப்பிடணும் அதே மாதிரியே வந்து இது இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு காமிச்சிடலாம். அதே தான், சரிங்களா? ஒரே ஷெஃப் தான், எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மெட்டீரியல் இது மாறாது, யூஸ் பண்ண பொருள் ஒரே பொருள். ஓகே, சேஞ்ச் ஆகாது. எனக்கு செகண்ட் டைம் வந்து எனக்கு வீடியோ எடுக்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய ஹோட்டல் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களோட ஒரு கவனக்குறை நல்லா ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்களா? தேங்க்ஸ். ஸோ இவர் தான் ஓனரு. ஸோ கைண்டாக இருக்கார். அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து ஃபுட்டு அவங்களே செய்கிறாங்க போல இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லிடுறோம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வழக்கம் போல் சாப்பிட்டதில் ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. வழக்கம் போலன்றது எது நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு தான் சொன்னேன். லாஸ்ட் டைம் நான் எப்படி சாப்பிட்டேனோ அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து 100% வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு அத்தென்டிக்காக ஒரு கேரளா ஃபுட்டு சாப்பிடணும், ஃபேமிலியோடு சாப்பிட்னா கூட நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். ஸோ அத்தென்டிக்காக ஒரு கேரளா ஃபுட் அண்ட் அந்த குண்டு ரைஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.